अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் யதிராஜர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்திலே வெகு அற்புதமாக அருளி செய்துள்ளார். ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமை, அவருடைய சிஷ்யர்களுடைய பெருமை, அவருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமை என்று இவையெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே மிக அழகாக விவரிக்கப்படுகின்றன. அதிலே இன்றைய தினம் 41வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 41வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார் என்னால், எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள், அந்த திருவாக்குகள் இருக்கிறதே, அந்த திருவாக்குகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் யார் உண்டோ அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருவடிகள் எல்லாம் என் தலைமையிலே. அப்படி இல்லாமல் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை யார் ஆட்சேபிக்கிறார்களோ அவர்களுடைய தலைமையிலே என்னுடைய இடது காலை வைக்கிறேன் என்பதாக ஒரு வார்த்தை அருளி செய்கிறார். அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்கள் அவர்களுடைய திருவடிகளை தன் தலைமையிலே கொள்ளுவதாகவும், ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்வாதம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களையெல்லாம் தாம் வென்று, வாதத்திலே வென்று அவர்கள் தலையிலே தம்முடைய இடது திருவடியை வைப்பதாகவும் இங்கே ஒரு, அது என்ன சொல்லுவது, சவால் விடுவது போல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வஹாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினாமௌளினாம் ததன்யமத துர்மதஜ்வலித சேதசாம் வாதினாம் சிரஸ்ஸு நிகிதம் மயா பதம் அதக்ஷிணம் லக்ஷ்யதாம். யதீஸ்வர சரஸ்வதி, யதீஸ்வர சரஸ்வதி என்னால் யதீஸ்வரரான ஸ்ரீ ராமானுஜர், அவருடைய சரஸ்வதி என்னால் அவருடைய திருவாக்கு. அந்த திருவாக்குகளை அனுபவித்தே அப்படியே மனங்கமழுபவராக இருப்பவர்கள் எம்பெருமானாருடைய அடியவர்கள். அதை சொல்லுகிறார். சுரபிதாசயானாம் சதாம், அப்படிப்பட்ட சுரபித ஆசையானாம் சதாம், மணங்கமிழும் உள்ளமுடைய பெரியோர்கள். அதாவது எம்பெருமானாருடைய திருவாக்குகளையே அனுபவித்து எப்பொழுதும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறபடியினாலே அப்படியே மணங்கமிழும் ஹிருதயத்தை உடையவர்களாய் அந்த எம்பெருமானாருடைய அடியவர்கள், ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சரணாம்புஜம், அந்த திருவடி தாமரைகளை வஹாமி, நான் தலையிலே தாங்குகிறேன். என்னுடைய தலை நான் எப்படிப்பட்டவன்? பிரணதிசாலினா மௌளினா, பிரணதிசாலி, புத்திசாலி, குணசாலி என்று சொல்லுவது போலே இங்கே தன்மை பிரணதிசாலி என்று சொல்லிக் கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன். பிரணதிசாலி என்னால் என்ன? அந்த வணங்குவதையே தனக்கு இயற்கைத்தன்மையாக உடையவர், எப்பொழுதும்
எம்பெருமானார் திருவடிகளிலே ஈடுபாடு கொண்டவர்களை வணங்குவதையே தமக்கு அடையாளமாக உடையவர் என்று அப்படி தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். பிரணதிசாலினா மௌலினா, என்னுடைய தலை இருக்கிறது, அது எதற்கு ஏற்பட்டது? அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளை தலையிலே தாங்குவதற்காகவே அப்படி ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய தலை என்று அதை சொல்லுகிறார். ராமானுஜனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன்னாருயிர்க்கு யாதொன்னும் பத்தில்லையே என்று திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே அருளி செய்கிற பொழுது சொல்லுகிறார். எனக்கு எது பற்று என்றால் ராமானுஜனை தொழும் பெரியோர், அந்த பெரியோருடைய பாதம், பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு யாதொன்னும் பற்றில்லை, அந்த பாதம் இல்லைன்னா எனக்கு எதுவும் கிடையாது என்று மணவாள மாமுனிகளும் கூட ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய தொடக்கத்திலேயே என்ன சொல்லுகிறார்? வாழியதிராஜன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. விண்ணோர்களும் கூட எதிராஜன் வாழி என்று வாழ்த்துபவர்களுடைய தலையிலே தங்களுடைய, அதாவது திருவடிகளிலே தங்களுடைய தலையை தாழ்த்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவித்து அனுபவித்து மனங்கமழ்கின்ற நெஞ்சத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளிலே நான் தலையை தாழ்த்துகிறேன். அவர்களுடைய அந்த சரணாம்புஜம், அந்த திருவடி தாமரைகளை என்னுடைய தலையாலே நான் வகிக்கிறேன் என்கிறார், அவர்களை நான் தாங்குகிறேன் என்கிறார். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இதுதான் நமக்கு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடியவர் என்னால் அந்த அடியவர்களுக்கும் நாம் அடியவராய் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்மாழ்வார் பல பல பாசுரங்களிலே தெரிவிக்கிறார் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். திருவாய்மொழியிலே பயிலுஞ்சுடரொளி என்று ஒரு 10 பாட்டு, நெடுமார்க்கடிமை என்று 10 பாட்டு, இந்த 10 பாட்டிலே எல்லாம் 20 பாட்டுகளிலேயும் அடியவர்கள் திருவடிகளிலே தலை தாழ்த்துவது என்று அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கே எம்பெருமானுடைய அடியவர்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே இவர் வேதாந்த தேசிகன் அடியவர்கள் என்னால் எந்த அடியவர்? ராமானுஜருடைய அடியவர்கள், ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளையே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிற அடியவர்கள், அவர்களுடைய திருவடிகளிலே என்னுடைய தலையை தாழ்த்துகிறேன், அவர்களுடைய திருவடிகளை என் தலைமையிலே தரிக்கிறேன் என்கிறார். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஒரு சிறந்த ஒரு கோட்பாடு. ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீ ராமானுஜருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அல்லவா? அவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? இந்த கொள்கையில் நீ இப்படி சொல்லுகிறாய், இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது எப்படி? நாம் முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா, கௌதஸ் குதஹா என்று, குதஹா 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை என்ன சொல்லுகிறார்? தது அந்யமத துர்மத ஜுவலித சேதசாம் வாஜினாம். எம்பெருமானாருடைய திருவாக்கினாலே மணங்கமிழ்கின்ற ஹிருதயத்தை உடையவர்கள் எம்பெருமானாருடைய அடியவர்கள். ஆனால் தது அந்யமத துர்மதம் என்னால் என்ன? அந்யமதம் என்னால் ஸ்ரீ ராமானுஜருடைய மதத்தை சேராதவர்களாய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? துர்மத ஜுவலித சேதசாம், அந்த துர்மத தீய மதமாகிற அந்த செருக்கினாலே, ஜுவலித சேதசாம் நன்றாக கொழுந்து விட்டு எரிகின்ற மனசை உடையவர்களாக இருக்கக்கூடிய வாதிகள், அவர்கள் வாதத்திலே வென்றுவிட்டால் அதற்கு என்ன பரிசு என்று இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இதே போன்ற விஷயத்தை தொண்டரடிப்புடி ஆழ்வார் கூட தம்முடைய திருமாலையிலே என்ன சொல்லுகிறார்? நாவலிட்டுழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. எம்பெருமான் அவனுடைய திருநாம வைபவத்தை சொல்லுகின்ற தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? நமன் தமர் தலைகள் மீதே நாவலிட்டு உழி தருகின்றோம், சவால் விட்டு நான் அவர்கள் தலைமையிலே காலை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது வென்றவனுடைய காலை தோற்றவன் தன்னுடைய தலைமையிலே தாங்க வேண்டும் என்று இப்படி ஒரு விஷயம் உண்டு. வேறு விதமாகவும் உண்டு. என்ன செய்ய வேண்டும்? வென்றவர்கள் தோற்றவர்களாலே சுமக்கப்பட வேண்டும், தோற்றவர்கள் தங்களுடைய தோளிலே வென்றவனை சுமந்து கொண்டு ஊர்வலம் வர வேண்டும் என்றெல்லாம் அந்த காலத்திலே இந்த மாதிரியான சில போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதுபோல இங்கே வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார்? தது அந்யமத துர்மத ஜுவலித தேசதாம் வாதினாம், வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாய் அதனாலே நல்ல வாதங்கள் புரிபவர்களாய் வந்து
இந்த விசிஷ்டாத்வைத மதத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களே, அவர்களிடத்திலே நான் என்ன செய்வேன்? அவர்களோடு வாதம் செய்வேன், வாதத்திலே வெல்லவும் வெல்லுவேன். அது அந்த நல்ல நம்பிக்கையோடு சொல்லுகிறார். என்ன, நிச்சயமாக அவர்களை ஜெயிக்க முடியும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் யுக்திகளுக்கும் பொருந்தாது, சாமானியமான யுக்திகளுக்கும் பொருந்தாது, பிரமாணமான சாஸ்திரங்களுக்கும் பொருந்தாது. ஆனாலே அவர்களை வெல்லுவது என்பது ஒரு சிரமமான காரியமே இல்லை. அதிலும் வேதாந்த தேசிகன் எப்படிப்பட்டவர்? தார்க்கிக கேசரி என்று தர்க்க வித்தியிலே அவரை போல ஒருத்தர் கிடையாது, சிங்கம் போன்றவர் என்றெல்லாம் அவருக்கு பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய தலைகளிலே சிரஸ்ஸு நிகிதம் மயா பதம் அதக்ஷிணம் லக்ஷ்யதாம், என்னுடைய இடது காலை அவர்கள் தலையிலே நான் வைப்பதை லக்ஷ்யதாம் என்கிறார், காணப்படட்டும் என்கிறார். வைக்கப்பட்டதாக காணப்படட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்களே பாருங்கள், அவர்களை வாதத்திலே வெல்லுகிறேனா இல்லையா? அவர்களை வென்ற பிற்பாடு தோற்றதற்கு அடையாளமாக அவர்கள் தலை குனிந்து வணங்குகிற பொழுது அவர்களுடைய தலையிலே என்னுடைய கால்களை, இடது காலை வைக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஆக தோற்றவனுடைய தலையிலே இடது காலை வைப்பது என்பது அந்த காலத்திலே பலவிதமான நியமங்கள் உண்டு. அதில் ஒரு நியமம் என்று இதை கொள்ளலாம் இல்லையா? வென்றவன் என்ன சொல்லுகிறான்? இந்த காலத்தை கூட ஒருத்தன் சொல்லுகிறான், உன்னிடத்திலே நீ சொல்லுவது உண்மை என்றால் நான் உன்னிடத்தில் இந்த வாத விஷயத்தில் தோற்றுவிட்டால் என் தலையை மொட்டையடித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒருத்தன் சவால் விடுகிறான். இன்னொருத்தன் சொல்லுகிறான், அவ்வளோ தூரம் தலையில் இருக்கிற முடி அனைத்தையும் எடுப்பதற்கு கூட செய்யாதவன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய மீசியை எடுத்து விடுகிறேன், என்னுடைய ஒரு பக்கம் மீசியை எடுத்து விடுகிறேன் என்றெல்லாம் சவால் விடுகிறார்கள் அல்லவா இந்த காலத்தில். அதுபோல் அந்த காலத்தில் வாத யுத்தம் நடந்தால் என்ன செய்வார்கள் என்றால், வாதத்திலே தோற்று போனால் ஜெயித்தவனுடைய கால்களை தங்கள் தலைமையிலே தாங்குதல், அது தோற்றவனுக்கு தோற்றதற்கு அடையாளமாக அப்படி செய்யப்படுவதுண்டு. அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார் என்று நாம் கொள்ளலாம். தது அந்யமத துர்மத ஜ்வலித சேதசாம் வாஜினாம் சிரஸ்ஸு நிகிதம் மயாக பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம், என்னாலே என்னுடைய இடது கால்கள் அவனுடைய தலையிலே வைக்கப்பட்டதை நீங்கள் கண்ணாலே காணலாம் என்று இப்படி அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். இதில் இன்னொரு கருத்தை கூட நாம ஊகித்து அறியலாம். அடியேனுக்கு இப்படி தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் என்று எம்பெருமானாருடைய திருவடிகளிலே அவருடைய ஸ்ரீசுக்திகளை பருகி பருகி வாசித்து 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 அதனாலே மணங்கமழ்கின்ற உள்ளமுடையவர்கள் அவர்களுடைய திருவடிகளை நான் என் தலைமையிலே தாங்குகிறேன் என்று வேதாந்த தேசிகன் முன்பகுதியிலே தெரிவித்தார் அல்லவா? அதே போல எதிரி மதத்தவர்களும் கூட என்ன பண்ண வேண்டும்? எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளை நன்றாக அனுபவித்து மணங்கமிழ்கிற திருவுள்ளத்தை உடையவர்களுடைய திருவடிகளை அவர்களும் தங்களுடைய தலையிலே தாங்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது அப்படி இருக்கிறவன் யார் என்றால் நானே இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். இல்லையா? எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளை அனுபவித்து அனுபவித்து அதனாலே மணங்கமிழ்கிற ஒரு திருவுள்ளத்தை உடையவராய் வேதாந்த தேசிகன் எழுந்தருளி இருக்கிறார். இப்பொழுது இந்த தோற்றவர்களும் அவர்கள் மனம் திருந்தி நாங்களும் ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அப்பொழுது அவர்களும் என்ன பண்ண வேண்டும்? எம்பெருமானாருடைய அடியவர்களுடைய திருவடிகளை தலையிலே தாங்க வேண்டும். நான் எம்பெருமானாருடைய அடியவன் தானே, அதனால் என்னுடைய கால்களை அவர்களுடைய தலையிலே நான் வைக்கிறேன் என்று இப்படி அவர் சொல்லுவதாகவும் ஒரு கருத்து சொல்லலாமோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. அவர்களும் கூட நல்ல வழிக்கு வரட்டுமே. ஏன் வித்தண்டாவாதங்களை செய்து, அதாவது போகாத ஊருக்கு வழி தேடி தவறான அர்த்தங்களை சொல்லி வீணாய் போவதை காட்டிலும் எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தை அவர்களும் பெற வேண்டும். ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரத்திலேயே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமானுஜருக்கே குருவாயிருந்தவர் யாதவ பிரகாஷர் என்கிற ஆச்சாரியர். அவர் முதலிலே ராமானுஜருக்கு பாடங்களெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர் தவறான பொருள்களை சொன்னபொழுது ஸ்ரீ ராமானுஜர் அவரை திருத்தினார் என்றெல்லாம் கூட மாணாக்கர் நிலையில் இருக்கிற பொழுது திருத்தினார் என்றெல்லாம் கூட பார்க்கிறோம். ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆயிற்று? ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளை அவர் சிஷ்யராக வந்து ஆசிரியத்து அவர் ராமானுஜருடைய திருவடிகளை பற்றினார் அந்த யாதவ பிரகாஷர் என்று அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் கூட எதிரிட்டு வருபவர்கள் தலையிலே நான் என்னுடைய காலை வைத்தால் என்ன ஆகிறது? எம்பெருமானாருடைய அடியவர்களுடைய திருவடிகளை தலைவி மேலே தாங்கின பாக்கியம் அவர்களுக்கு மன்றோ கிடைக்கட்டும், அதற்காக நான் அப்படி செய்கிறேன்
என்று இப்படி சொல்லுவதாகும். இதற்கு பொருள் கொள்ளலாம் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. தவறாக இருந்தால் க்ஷமித்தருள வேணும். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.